என் அன்பு குழந்தையே, இன்று உன் பிரத்யங்கரா உனக்கு ஒரு அவசரமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்தில் உனக்கே தெரியாமல் செய்வினையை வைக்க ஒருவர் வரப்போகின்றார். அவர் யார்? எதற்காக அவர் இதனை செய்ய நினைக்கின்றார்? இதிலிருந்து எப்படி உன்னை நீ காத்து கொள்ள வேண்டும் என்பதனை உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, செய்வினைகள் என்பது அத்தனை எளிதாகவெல்லாம் யாரும் யாருக்கும் செய்துவிட முடியாது என்று இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன். செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் அதே செய்வினையினால் பாதிக்கப்படுவார்கள் என்பதனையும் நீ முதலில் புரிந்து கொள். என் பிள்ளையே, ஆரம்ப கட்டத்தில் இது போன்றெல்லாம் எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது போல தோன்றும். ஆனால் அதன் பிறகு எல்லா மாற்றங்களும் வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது இவர்கள் செய்த தவறுக்கான தண்டனை அவர்களுக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளை, இந்த நாள் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள். இந்த நாளை நீ குறித்து வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிக பெரிய பிரச்சனையிலிருந்து நீ மீண்டு வரப்போகின்ற நாள். அதைத்தான் இந்த பிரத்யங்கரா இன்று உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எப்பொழுதுமே யாராக இருந்தாலும் இல்லத்திற்குள் வரும்பொழுது மிகவும் நெருக்கமானவர்கள் என்றால் வரவேற்பு அறையோடு அவர்களின் பேச்சுவார்த்தைகளை நீ நிறுத்தி கொள்ள வேண்டும். தெரியாதவர்கள், சற்று பழக்கமானவர்கள் என்றால் வாசலிலேயே நிற்க வைத்து பேசிவிட்டு அனுப்பிவிட வேண்டும். ஏன் தெரியுமா? யார் யார் என்ன என்ன எண்ணங்களோடு உன் இல்லத்திற்குள் வருகிறார்கள் என்பது உன்னை அறியாத ஒரு விஷயமல்லவா? மற்றவர்களினுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் என்று உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. பேசுவது ஒன்றாகவும் அவர்களின் பார்வை வேறு விதமாகவும் இருக்கக்கூடும். அதாவது இந்த உலகத்தில் இருக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகளை நீ தாண்டி வந்து விடலாம். ஆனால் கண் திருஷ்டி என்ற ஒன்று மிகவும் பொல்லாத ஒரு காரியம். இதிலிருந்து மீண்டு வருவது சற்று கடினமான விஷயம்தான். அதனால் என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற இந்த பிரச்சனைகளிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்றால் முதலில் உன் இல்லத்திற்குள் வருகின்றவர்களை நீ தடுத்து நிறுத்து. அதாவது அவர்களிடத்தில் இப்படி என்றெல்லாம் நீ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படித்தான் நம் இல்லத்திற்கு வந்தால் இருக்கும் என்பது போன்ற ஒரு உணர்வினை அவர்களுக்கு நீ கொடுத்து விட வேண்டும். ஏனென்றால் என் பிள்ளை, இதே நேரம் நீ அவர்கள் இல்லத்திற்கு சென்று பார். அவர்களினுடைய உபசரிப்பு வேறு விதமாக இருக்கும். யாராக இருந்தாலும் அவர்கள் இல்லத்திற்குள் முழுமையாக நடமாட யாரையும் விடுவது கிடையாது. வரவேற்பு அறையோடு வைத்து அனுப்பி விடுவார்கள். நீதான் இங்கே விருந்து உபசரிப்பு என்று சொல்லி எல்லோருக்கும் உன்னுடைய இல்லம் முழுக்க சுற்றி காண்பித்து கொண்டிருக்கின்றாய். இங்கே இவற்றை எல்லாம் பார்த்துவிட்டு வெளியில் சென்று அவர்கள் என்னென்ன பேசுவார்கள் என்று உன்னால் நிச்சயமாக முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது. என் பிள்ளை, அம்மா சொல்லும் பொழுது உனக்கு இதுவெல்லாம் எப்படி? நம் இல்லத்திற்கு வருகின்றவர்கள் வரத்தான் செய்கின்றார்கள், நாம் எப்படி அவர்களை தடுக்க முடியும் என்று நீ நினைப்பாய். என் குழந்தையை, தடுத்து நிறுத்தச் சொல்லவில்லை. எப்பொழுதும் இப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு கட்டுப்பாடோடு நீ இருக்க வேண்டும். உன் இல்லத்திற்குள் நுழைந்தால் அது இப்படித்தான், இந்த இடத்தோடு தான் பேசி அனுப்புவாய் என்பது போன்ற ஒரு எண்ணத்தை எல்லோருக்குள்ளும் நீ உருவாக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். என் பிள்ளையே, வாழ்க்கை தருகின்ற பல பாடங்களுள் இதுவும் உனக்கு ஒரு பாடம். அம்மா சொல்லும் பொழுது அதில் இருக்கின்ற காரணத்தை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக என்னவென்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள், வேதனைகள் என்று ஒவ்வொன்றிலும் என் குழந்தை நீ சிக்கி தவிக்கும் பொழுதெல்லாம் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவித்து நிற்பதை நான் கண்ணார காண்கின்றேன் அல்லவா? இல்லத்திற்கு வருகின்றவர்களிடம் எந்த பாரபட்சமும் பார்க்காமல் நீ நல்லபடியாக பேசுகின்றாய். எல்லோரிடத்திலும் அன்பாகத்தான் பழகுகின்றாய். ஆனால் அவர்கள் உள்ளத்தில் இங்கு என்ன இருக்கின்றது,
இவர்கள் நன்றாக இருக்கின்றார்களா? இவர்கள் இல்லத்தில் என்னவெல்லாம் இருக்கின்றது, எப்படியெல்லாம் இவர்கள் வாழ்கின்றார்கள் என்பதை நோட்டமிடுவதற்கென்றே சிலர் உன் இல்லத்தை நோக்கி வருவார்கள். அதிலும் குறிப்பாக நல்லபடியாக இருந்தால் சந்தோஷம் என்று நினைப்பவர்களை விட இவர்கள் எப்படி நல்லபடியாக இருக்கிறார்கள் என்று எண்ணி மனம் வேதனைப்படுபவர்கள்தானே அதிகமாக இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் இவர்களுக்கு மத்தியில் வாழ்வதே மிகவும் கடினம் என்று நினைக்கின்ற அளவிற்குத்தான் இவர்கள் நடந்து கொள்கின்றார்கள். அதனால் என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற இது போன்ற விஷயங்களில் நீ சற்று கவனமாக இருந்து கொள்வது மிகவும் அவசியம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நான் சொன்ன விஷயம் உனக்கே தெரியாமல் ஒருவர் செய்வினையை வைக்க வருகிறார் என்றுதானே என் தங்கமே உன் இல்லத்திற்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்ற ஒரு பெண் உன் இல்லத்திற்குள் நுழைவதற்கு பல நாள் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீயே தடுத்து நிறுத்தினாலும் உள்ளே சென்று விடுவார்கள். நீ வாசலிலேயே அனுப்பிவிட வேண்டும் என்று நினைத்தாலும், வரவேற்பு அறையோடு அனுப்பிவிட வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்கள் விட்டு விடுவதில்லை. வேண்டும் என்றே அங்கே நுழைவதும் இங்கே நுழைவதுமாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பார்கள். அந்த பெண் அலையா விருந்தாளியாக எல்லோர் இல்லத்திற்கும் நுழையக்கூடிய ஒரு பழக்கம் கொண்ட பெண். அப்படிப்பட்டவர்களை நீ உன் இல்லத்திற்குள் நுழைய விட்டால் அங்கே நிச்சயமாக உனக்கு பிரச்சனைகள் அடுத்ததாக வரப்போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்கத்தான் இவர்கள் இங்கே வருகின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதிகமான நெருக்கமுள்ளவர்கள் இதுபோன்று எளிதில் செய்துவிட மாட்டார்கள். உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற விஷயங்களின் மீது அதிக பொறாமை கொண்டவர்கள்தான் இதுபோன்று செய்ய துணிந்து நிற்பார்கள். என் பிள்ளையே, இதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இதற்கு மேலும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அப்படி என்ன செய்துவிடப் போகிறார்கள் என்று நினைத்து விடாதே. என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் மேலாக செய்வினைகள் என்பது உன் வாழ்க்கையில் மிகுந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும். எப்பொழுது தெரியுமா? நீ இதுபோன்றே காலம் முழுவதும் இருந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக உனக்கு பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யும். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலுமே என் பிள்ளை மிக பெரிய அளவில் நீ கவனம் செலுத்துவதில்லை. என்னவோ நடந்துவிட்டு போகட்டும், நம்மை எதுவும் பாதிக்காத வரை எந்த பிரச்சனையும் இல்லை என்று நீ எண்ணி விடுகின்றாய். என் தங்கமே, அப்படி இருக்காமல் சுற்றி நடக்கின்ற விஷயம் யாரால் எதனால் நடக்கின்றது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் காலம் முழுவதும் இப்படியே இருந்துவிட முடியுமா? பிரச்சனைகளை இப்படியே நீ விட்டு ஒதுங்கி நிற்க முடியுமா? ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உச்சத்தை தொடும். அந்த நேரத்தில் ஒன்றுமே தெரியாமல் நின்று கொண்டிருப்பதற்கு பதிலாக இப்பொழுதே நீ எல்லாவற்றிற்கும் தயாராக இருக்க வேண்டும். சுற்றி வருகின்ற உறவுகள் என்ன நோக்கத்தில் உன்னை சுற்றி வருகிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் இல்லத்திற்குள் வருவதும் தேவையில்லாத விஷயங்களை உன் மனதிற்குள் திணிப்பதும், நீ செய்கின்ற விஷயத்தை சரியில்லை என்று சொல்வதும், தவறான பாதையினை உனக்கு காண்பித்து கொடுப்பதும் இவர்களுக்கு மிக பெரிய வேலையாக மாறிவிடுகின்றது. என் பிள்ளையே, இதுபோன்றிருப்பவர்களுக்கு மத்தியில் எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்துவிட்டால் இவர்கள் ஒரு நாளும் உன்னை நெருங்க மாட்டார்கள். இது போன்றவர்கள் உன் வாழ்க்கையில் வருவது என்பது ஒரு சாத்தியமல்லாத விஷயம். நீ இடம் கொடுக்காமல் அவர்களால் நுழைய முடியாது. இது போன்ற மனிதர்களிடத்தில் எப்பொழுதும் என் பிள்ளை மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது எப்படி நடந்து கொண்டால் இவர்கள் உன்னை நெருங்க முடியும், எப்பொழுது எப்படி இவர்களிடத்தில் நடந்து கொண்டால் இவர்கள் உன்னை விட்டு விலக முடியும் என்பதனை தெளிவாக புரிந்து கொள். எப்படி சொல்ல வேண்டுமோ, எப்படி சமாளிக்க வேண்டுமோ அப்படி சமாளித்து இவர்களை உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே. உனக்கு நல்ல எண்ணங்கள் இல்லாமல் வருகின்ற மனிதர்களை கண்டால் நிச்சயமாக அடையாளம் தெரியும். அந்த அளவிற்கு எந்த விஷயங்களும் தெரியாத பிள்ளை அல்ல நீ. அதனால் இது போன்றவர்கள் உன் இல்லத்திற்குள் நுழையும் பொழுது அவர்களை உடனடியாக தடுத்து நிறுத்து.
வாசலோடு அனுப்பி வைப்பதுதான் உனக்கு நல்லது. அவர்கள் செய்கின்ற வினைகள் உன்னை எதுவும் செய்யாது என்றாலும் உன் மனதை நிச்சயமாக அது பாதிக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.